பயப்பட பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட். ஆமாண்டா மாப்பிள்ள. ஏய் மாப்பிள்ள வாங்கயா. ஏய் பங்காளி ஆட்டோ பாட்டி நல்லா சந்தோஷமா சிரிச்சிட்டு வாங்க. பூர்வாம் பிரதமஸ்தே தஷ்டபோதினே ஸ்ரீயம் தேவி அவ்வயே நேத்மா தேவி சுரதாம் ஸ்வாஹா. ஏய் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுவா. ஏய் நடந்து போவோம்பா. ஆட்டோல போலாம்பா. நாமிரண்ய பிராகாராமார்கான் கந்தேன் கந்தான் தத்மயந்தே கிருஷ்ணாம் பத்மவர்ணாந்தா விகோபக்வயே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம். ஏய் அரசா வாங்கப்பா. சைக்கிள் ரேஸ் கல்யாணத்துல கலந்து வச்சோம்டா மாப்பிள்ள. டேய் அங்க பாரு. டேய் பொண்ணுறங்கடா. பாட்டி நாம இவன் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். இவன் இங்க வந்துட்டு இருக்கான். என்னடா மாப்பிள்ள இங்க வந்துட்டு இருக்கான்? என்ன விஷயம்? என்ன பண்ணுறாங்க? முகூர்த்த நேரத்துல இங்க வந்துகிட்டு இருக்க? பொண்ணுங்க முகூர்த்த நேரத்துக்கு என்ன அழைச்சிட்டு போக நீ எப்ப வர்ற? நான் தான் இவன் கூட சேர்ந்து வரனேன். எனக்கு என்ன சத்திரத்துக்கு வர வழி தெரியாதா? நீ ஏன் என்ன தேடி வந்த? சரி ஒரு ஆட்டோ பிடி போலாம். பாட்டி நீ ஒரு ஆட்டோ பிடிச்ச கண்ணால மண்டபத்துக்கு போ. நான் வரல. கண்ணால மாப்பிள்ள நான் இல்லைன்னு உனக்கு தான் தெரியும்ல. பொண்ணுங்க உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? உன் கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் நாங்க ஊர்ல இருந்து வரோம். கல்யாண மாப்பிள்ள நீ இல்லன்னு சொன்னா வேற யாரா மாப்பிள்ள? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? உனக்குதான் நான் கண்ணால பத்திரிக்கை வச்சல்ல. பத்திரிக்கை வைக்கும் போது சொன்னல எனக்கும் சக்திக்கும் கண்ணாலும் கை கூடி வரல. சக்திக்கும் டாக்டர் மதுரைக்கும் தான் கண்ணாலன்னு நான் தான் சொன்னேன்ல. நீ பத்திரிகை வைக்கும் போது சொன்னிய. அப்ப கூட நான் என்ன சொன்னேன்? என் கையால பத்திரிகையை தொட மாட்டேன்னு தான் சொன்னேன். டாக்டருக்கும் சக்திக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை வேணா இருக்கலாம். ஆனா மணமேடையில உட்கார போறது நீதான்டா. நான் சொல்லல, இது வீரகாளியம்மா உத்தரவு. ஆத்தா சொல்றா. இனிமே யார் உத்தரவும் செல்லாது பாட்டி. நீ ஏதோ ஆதங்கத்துல பேசுற. சக்திக்கும் மதனுக்கும் கண்ணாலங்கிறது முடிவான விஷயம் பாட்டி. நீ சும்மா போட்டு கலராத பாட்டி. அதே அந்த கண்ணால பார்க்க மனசுல தைரியம் இல்லாததுனாலதே நான் மண்டபத்தை விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டியேடா. சத்திரத்தை விட்டு ஏன்டா வெளியே வந்த? உங்க ஆத்தா கிட்ட பொன்னுரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க சின்னாத்தா சத்தியம் பண்ணி கொடுத்தால. ஓ சின்னாத்தாவ சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். அவ சத்தியத்தை சாமி எடுத்த முடிவா செய்யறவ. சக்திக்கு உனக்கு தான்டா கல்யாணம் நடக்கும். உன் ஆத்தா பொண்ணு தாய் வச்ச முடிவுடா இது. உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணாம நான் விட மாட்டேன்டா. நீ எம்படி பேசுற இல்ல பாட்டி? அப்புறம் எதுக்கு மனமேடையில நான் உட்காராம அந்த டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாரு? நீ அங்க போனா அவர் தானா போயிடுவார். வீரகாளியம்மை எனக்கு சக்திக்கும் தான் கண்ணால மணி வைக்கணும்னு சொன்னியே. அப்ப நான் இல்ல சக்தி பக்கத்துல மனமேடையில மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கேன். நான் எங்கல இருக்கிறேன்? இதாண்டா வீரகாளியம்மா விளையாட்டுங்கிறது. நீ வேற ஏன் பாட்டி? என் மேல உள்ள பாசத்துல நடக்காத விஷயத்துல பேசிட்டு இது நடக்கிற விஷயம் தான்டா. சக்திக்கு நீ தான்டா மாப்பிள்ள. அந்த வீரகாளியம்மாவோட உத்தரவுடா இது. ஆமாண்டா, அத மாத்துற சக்தி மனுஷாளுக்கு கிடையாது. டேய் ஒரு வண்டியை கூப்பிடுறா. உடனே மண்டபத்துக்கு போகணும். இல்ல பாட்டி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நாம போறதுக்குள்ள சக்தி கழுத்துல தாலியே ஏறிடு. சக்தி கழுத்துல நீ தான்டா தாலி கட்டுவ. சக்தி தான் உனக்கு பொண்டாட்டி. அவளுக்கு புருஷன் நீதான்னு போன ஜென்மத்திலேயே முடிவானதுடா. நீ கல்யாண மண்டபத்துல இருக்கணும். நீ ஊருக்கு தனியா வரக்கூடாது. ஆமாண்டா, சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு ஜோடியா வரணும். அப்பதான் வீரகாளியம்மா மனசு குளிரும். என்னடா இன்னும் யோசிக்கிற? கிளம்புடா. நான் சொல்றத கேளு பாட்டி. பேராண்டி, நான் சொல்றதான் நீ கேட்கணும். துண்டெடுத்து தோல்ல போடுறா. சக்திக்கு மாப்பிள்ள நீதான். வாடா. ஏய் பாட்டியே சொல்லிட்டல. இதுக்கு மேல வாங்கடா. ஆமா ஆமா. ஏய் என்ன வாடா மாப்பிள்ள வாடி பாத்ரூம் போடுறங்க. நான் இருக்கிறேன். வாடா. ஆத்தா இருக்கா பாத்துக்கோ. வாடா.
लोके देवतिष्ठामुदारां त्वां पत्नीमीं शरणमनुसम्पत्य लक्ष्मी மதன் ஒன்னும் டென்ஷன் ஆகாத. மண்டபத்தை விட்டு முதல்ல போன பொண்ணு ரங்கமும் அடுத்து போன பூமிக்காவும் இன்னும் வரலடா. போலீஸ் அதிகாரி அருளும் இங்க வர்ற மாதிரி தெரியல. முகூர்த்தத்துக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீயும் நானும் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். நிம்மதியாயிரு. மணமேடையில மாப்பிள்ளைய உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணு பார்க்க முடியாம போலீஸ் ஆபீசர் வந்துருவானா, பூமிக்கா வந்துருவாளா, இல்ல அந்த பொண்ணு ரகம் வந்துருவானான்னு வாசலே பார்த்துட்டு இருக்க மாதிரி நிலைமை ஆயிடுச்சுமா. எல்லாம் நீ பண்ண வேலையால வந்துடுறா. என்ன பண்றது? உன்னை தேடித்தாமா நான் இங்க வந்தேன். நல்ல வேளை நீ கிடைச்சிட்ட. என்ன தேடி வந்தீங்களா? எதுக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன்னையும் மதனையும் நான் மலை கிராமத்துல பார்த்திருக்கேன். உனக்கும் அவருக்கு நெருக்கமான பழக்கம் இருக்குன்னு உங்க 2 பேரையும் பார்த்த அந்த நிமிஷத்துலயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா மதன் சென்னையில என்னோட சீனியர் ஆபீசர் வெற்றிவேல் சாரோட தங்கச்சி பொண்ண கட்டிக்க போற மாப்பிள்ளையா எனக்கு அறிமுகமானாரு. உடனே உன்னையும் மதனையும் மலை கிராமத்துல ஜோடியா பார்த்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அவங்ககிட்ட நான் கேட்டேன், அவன் என்னமோ என்ன பார்க்காத மாதிரி நடிச்சுட்டா. உன்னை கூட்டிட்டு வந்து நேரடியா நிரூபிக்கலாம்னு சொல்லி மலை கிராமத்துக்கு போனா நீ டாக்டரை தேடி சென்னைக்கு வந்திருக்கிறதா சங்கரி சொல்லுச்சு. சங்கரியை துணைக்கி வச்சுட்டு உன்னை தேடி பார்க்கலான்னு முடிவு பண்ண. ஒருவேளை நீ கிடைக்கலன்னு சொன்னா சங்கரியை வச்சு மதனுக்கும் உனக்கும் உள்ள தொடர்பை சக்தி கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ண. உனக்கு நல்ல நேரமா நீயே கிடைச்சிட்ட. ஆமா பூமிகா, டாக்டர் உன்னை பார்த்தாரா இல்லையா? அவரு இது வரைக்கும் என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அவரை பார்த்துட்டேன். அவர் கண்ணில் தான் நான் இது வரைக்கும் படாம இருக்கேன். என்ன பொண்ணுமா நீ? சக்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கலாமே. ஐயோ, சொன்னா பாவம் சக்தி அக்கா கல்யாணம் நின்னு போயிடுமே. அதை நிறுத்துறதுக்கு தாமா நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்னால எந்த சூழ்நிலையிலும் சக்தி அக்கா கல்யாணம் நின்னுடக்கூடாது. அதனாலதான் நானே அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். அம்மா, இப்ப நீ எங்க போற? டாக்டர் தான் என்ன மறந்துட்டாரு. அவரு தான் நான் தேடி வந்த டாக்டர்னு சக்தி அக்காவுக்கு தெரியாது. எனக்கு வேலை கொடுத்து சோறு கொடுத்து சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. உங்க வீட்டுக்கு விசுவாசமா இருக்க வேண்டாமா? நான் தேடி வந்த டாக்டரை கண்டுபிடிச்சு தரேன்னு சக்தி அக்கா சொன்னாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்னால எப்படி உண்மையை சொல்ல முடியும்? நான் வாழ்றதுல இனிமே அர்த்தம் இல்லைன்னு தான் இந்த உலகத்தை விட்டு போயிடலான்னு நான் முடிவு எடுத்தேன். அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இது தவிர வேற வழி தெரியல சங்கரி. ஏமா முட்டாள்தனமா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த நீ? உன்னை ஏமாத்திட்டு அந்த மதன் இன்னொரு பொண்ணை ஏமாத்த போறான். அது நீ சம்மதிக்கிறியா? சக்திக்கும் மதனுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த உண்மை சக்திக்கு தெரிஞ்சா சக்தியால நிம்மதியா வாழ முடியுமா? நீ வேணா விட்டு கொடுத்து போலாமா? ஒரு போலீஸ் ஆபீசரா ஒரு பொண்ணுக்கு செய்யற துரோகத்தை அவன் செய்யற தப்ப நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். வெற்றிவேல் சாரோட தங்கச்சி பொண்ண ஒரு தப்பான ஆள் கட்டிக்க போறதை நான் தடுக்க வேண்டாம். சக்தி அக்காவோட கல்யாணம் சக்திக்கும் மதனுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. மதனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். மதன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நியாயமானது. அதான் முறையும் கூட. அவருதான் என்ன தேடி வரலையே. அவருக்கு தான் என் நினைப்பே இல்லாம போயிடுச்சு. அவரை கட்டாயப்படுத்துறது என் மனசுக்கு சரியா படல. அவரை விட்டுருங்க. அவருக்கு எது இஷ்டமான வாழ்க்கையோ அப்படியே வாழ்ந்துட்டு போட்டோம். சரி, அப்ப டாக்டர் சார் உன் கழுத்துல கண்ண தாலிக்கு என்ன அர்த்தம்? அவர் ஞாபகமா என் கழுத்துல இருந்துட்டு போட்டோம். பூமிகா, உனக்குன்னு உரிமை உள்ள வாழ்க்கையை நீ ஏமா விட்டு கொடுக்கணும்? இது சக்திக்கு நீ செய்யற தியாகம் கிடையாது, இது துரோகம். மதன் மாதிரி வேஷம் போடுறவங்களை விட்டு வைக்க கூடாதுமா. உன்னோட விட்டு கொடுக்கிற சென்டிமெண்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போடு. மதன் தான் உன் புருஷன், நீ தான் அவனுக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரியா நான் நிறைவேற்றுவேன். எதுவும் பேசாம ஆட்டோல ஏறுமா. வாமா. அக்கா,
வாக்கா போலாம். இத பாருமா தங்கச்சி, வாழ்க்கை ஒரு தடவை தான், அதுல நாம ஜெயிக்கணும். நீ வாமா. பூமிகா, இத பாருமா பூமிகா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்தப்படணும். வரையா இல்லையா? போ. போய் உட்காருமா. ஸ்ரீயம் மனசக்காமமாவோதிம் வாஜஸ் சத்யமசீமஹே. எல்லாரும் வந்துட்டாளா? பரவாயில்ல சாமி, நீங்க கல்யாணத்தை நடத்துங்க, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துருவாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருங்கத்த. பொண்ணுரங்க மாமா வந்துருவாரு. அவர் வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல யாருக்காகவும் காத்துட்டு இருக்க முடியாது. பொறுப்பு இல்லாம விட்டுட்டு போன பொண்ணு ரங்கத்துக்காக நாம ஏன் காத்துட்டு இருக்கணும்? சாமி, நீங்க தாலி எடுத்து கொடுங்க. அத்த, கொஞ்ச நேரம் பொறுங்க, மாமா வந்துருவாரு. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுமா. சாமி, நீங்க தாலி எடுத்து கொடுங்க சீக்கிரம். கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்துனா நேனாம் ஜீவன ஹேதுனா தண்டே பத்னானி சுபகே நிறுத்துங்க. ஆமா, பொண்ணுரங்க வந்துட்டான். வாடா மாப்பிள்ள, மாற்றல்ல. என்னடா நிக்கிற? மேல போடா மாப்பிள்ள. பாட்டி, வாங்க பாட்டி. வாப்பா, வா பொண்ணு, வா. வா. மாமா. டேய் பொண்ணு, திடீர்னு எங்கடா நீ போயிட்ட? ஏண்டா எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு இப்படி போலாமாடா? தங்கம்மா, இப்ப நீ பண்றது சரியா? உனக்கு மனசாட்சி இல்ல? என்ன பாட்டிமா சொல்றீங்க? இந்தம்மா, மனமனையில இருந்து எந்திரி. அப்படி போட அருவாள. இன்று முதல் சன் டிவியில் சூப்பர் சீன் வாரம். ஏய் கிழவி, இவன் தான் மாப்பிள்ள. அவனை போய் எந்திரிக்க சொல்ற? அவன் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் மாப்பிள்ள. என்ன சம்பந்தியமா? அந்த கிழவி வந்து ஏதோ பேசிட்டு இருக்கு. நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? பாட்டி கொஞ்சம் தங்கம்மா, சும்மா நீ சும்மா இரு. நான் எந்திரிப்பா, எந்திரி. என்னது? பாட்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், நீ ஒண்ணும் பேசக்கூடாது. மனமேல உட்கார்னா உட்காரணும். என் பேச்ச நீ மீறக்கூடாது. பாட்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றது நீ கேளு. சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் கல்யாணம் பண்ணி வையின்னு பொண்ணு தாய் உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? நீயும் பொண்ணு தாய்க்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அத மறந்துட்டியா? சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா உங்க அக்கா ஆத்மா மன்னிக்குமா? உன் குலதெய்வம் வீரகாளியம்மா கோயில்ல சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் கல்யாணம் ஆகணும்னு உங்க அக்கா பொண்ணு தாய் வேண்டிட்டால, அப்ப நீயும் பக்கத்துல தானே இருந்த?
அந்த வீரகாளியம்மா உத்தரவு மீறி சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? அப்படி பண்ணி வச்சா அது தெய்வ குத்தம் ஆயிடாதா? இந்த பாரு கேள்வி, இத பாருங்க பாட்டி, நீங்க ரொம்ப பேசுறீங்க. தாலி கட்ட போற நேரத்துல வந்து நாகரிகம் இல்லாம இப்படி தகராறு பண்றீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் ஒண்ணு தகராறு பண்ண வரல. சக்திக்கும் பொன்னுரங்கத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தேன். என்னப்பா நீ இன்னும் எந்திரிக்கலையா? ஏ பாட்டி, என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? கல்யாணத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க. போலீஸ்க்கு போன் பண்ணனு வச்சுக்கோ, தூக்கி லாக்அப்ல வச்சிருவாங்க. மதன், ஆத்திரப்படாதீங்க, அமைதியா இருங்க. அவங்க ஏதோ பழைய விஷயத்துல மனசுல வச்சுட்டு பேசுறாங்க. இல்ல சக்தி, போலீஸ் வராம இவங்க அடங்க மாட்டாங்க. தம்பி இருங்க, நான் பேசிக்கிறேன். பாட்டி பாட்டி, எல்லாம் முடிஞ்சு போச்சு பாட்டி. சக்தி சொன்ன மாதிரி பழைய கதையை இப்ப பேசி ஏன் பஞ்சாயத்து பண்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப பண்ண முடியாது பாட்டி. ஏன் முடியாது? சக்திக்கும் பொன்னுரங்கத்துக்கும் நான் எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு பாரு. டேய் பொன்னுரங்கம், மாப்பிள்ளை எந்திரிக்க மாட்டான் போட்டுக்கு போய் தள்ளி உட்கார்றா. ஐயோ, டேய் இன்னும் ஏன்டா நிக்கிற? போய் அவனை தள்ளி விட்டு உட்கார்றா பொன்னுரங்கம். பாட்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் சொல்றத நீ கேளு. இந்தாப்பா மாப்பிள, பொன்னுரங்கம் சங்கடப்பட்டது உன்னை வெளியே அனுப்ப. நீ எந்திரி. ஏய் கேள்வி, ஏய் நீ ரொம்ப குமரி. என்ன? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. தங்கம்மா சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் வீரகாளியம்மா உத்தரவு கொடுத்தாங்களாம். என்ன பேச்சு பேசுற நீ? என் பையனும் எவ்வளவு எடுத்து சொல்றான், ஆனா நீ அடங்க மாட்டேங்கிற. இந்த மணமேடையில இருந்து நீ என் பையனை அனுப்பிடுவியா? பெரிய மனுஷியாச்சேன்னு பேசாம இருந்தா நாலாதர மனுஷியாட்ட நடந்துக்கிற. ஒழுங்கா மண்டபத்தை விட்டு போயிடு. உன்னுடைய நியாயம் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. போயிடு வெளியில, போன்னு சொல்றல. என்ன பாக்குற? நீயா போறியா இல்ல நான் உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? எங்க என்ன தள்ளு பாப்பா. என்ன அந்த வீரகாளியம்மா அனுப்பி வச்சிருக்கா, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. வீரகாளியம்மா எனக்கு எவ்வளவு திமிரு. நான் பூமிக்காவுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம சக்திக்கும் துரோகம் செய்ய போறதா அம்மன் என்ன மிரட்டுதுமா. சொல்றாங்க. ஏய் என்ன யாருன்னு நினைச்ச? நான் பாட்டின்னு நினைச்சியா? நான் பத்திரகாளி. நான் வீரகாளி அம்மா கிட்ட அருள் வாங்கிட்டு வந்தவ. என்னையா வரட்ட? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துறேன். உனக்கு தைரியம் தான் ஓ மகனே சக்தி கடத்தல தாலி கட்டி சொல்லி பார்க்கலாம். இந்த கேள்வி கல்யாணத்தை நிறுத்துவா போல இருக்கே. ஏதாவது ஐடியா பண்ணி பிரச்சனை திசை திருப்பணுமே. என்ன பொண்ணுதங்கம், இதெல்லாம் உன் வேலையா? கிழவியை கூட்டிட்டு வந்து கலாட்டாவா பண்ற? சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன் அடி மனசுல இருக்கிற ஆசையை கடைசி நிமிஷத்துல நிறைவேற்றிக்க பாக்குறியா? ஐயா, அப்படிலாம் என் மேல அபட்டமா பழி போட்டு பேசாதீங்க. அப்புறம் ஏன்டா திடீர்னு மண்டபத்தை விட்டு போன? அது வந்து போனவ அப்படியே போக வேண்டியதானே, திரும்ப எதுக்கு வந்த? ஏன் பொண்ணுரங்கட்ட கேள்வி கேக்குற? அவன் விட்டு கொடுப்பான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய் பொண்ணுரங்கம், இந்த கிழவி உன்னை கூட்டிட்டு வந்தால, நீயே அவளை கூட்டிட்டு வெளியில போயிடு. இல்ல நடக்கிறதே வேற. பாட்டி, சக்தியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு நீ தான் அந்த கிழவியை கூட்டிட்டு வந்த. நீ எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருவேன். இப்ப கிழவியை கூட்டிட்டு போறியா இல்லையா? அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொன்னுரங்க மாமாவும் பாட்டியும் இங்கே இருக்கட்டும். ஏன் பதட்டப்படுறீங்க? இவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்.
இங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, இவன் இங்க இருக்க கூடாது. சக்தி, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ சும்மா இரு. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தான்னு நான் பாக்குறேன், நடத்தி காமிக்கிறேன். ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? உட்காருங்க, உட்காருங்க. சாமி, மந்திரம் சொல்லுங்க. சக்தி, உட்காரு, உட்காருடா. உட்காரு. சாமி, சீக்கிரம் ஆரம்பிங்க. தாலி எடுத்து கொடுங்க. கெட்டிமேளம் கெட்டிமேளம். ஓம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே.